ஹலோ குழந்தைகளா, வாங்க இன்னைக்கு எப்படி ஒரு காக்கா புகழ்ச்சிய நம்பி ஏமாந்த கதையை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டோட நடுவுல ஒரு நரியும் ஒரு காகமும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த நரி ரொம்ப தந்திரமா யோசிக்க தெரிஞ்சது. அதே சமயத்துல அந்த காக்கா பொதுவாகவே கவனக்குறையாகவும் வெகுளித்தனமாகவும் சுற்றி திரிஞ்சது. ஒரு நாள் காக்கா ஒரு வடையை எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து ஒரு மரத்து மேல வச்சு சாப்பிடலான்னு இருந்துச்சு. இத கொஞ்ச தூரத்துல இருந்து நரி பார்த்துச்சு. நரி ஏற்கனவே பசியோட ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தது. அதனால காக்கா வச்சிருக்க வடைய எப்படியாச்சும் வாங்கிடணும்னு தந்திரமா யோசிச்சுச்சு. உடனே காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க, உன் குரல் தேன் மாதிரி இனிமையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்டுச்சு. நரியோட இந்த புகழ்ச்சியான வார்த்தைகள்ல மயங்கி காக்காவும் தான் வச்சிருந்த வடைய மறந்து பாட தொடங்கிடுச்சு. அதனால வடை தவறி கீழே விழுந்துருச்சு. உடனே நரி அந்த வடைய தூக்கிட்டு தன்னோட திட்டம் நிறைவேறிடுச்சு, ஒரு வழியா வடையும் கிடைச்சிருச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடிடுச்சு. அப்போதான் அந்த காக்காக்கு தன்னை அந்த நரி நல்லா ஏமாத்தி இருக்குன்னு புரிஞ்சுச்சு. ஆனா என்ன பண்ண, வடை போச்சே. இனிமே இந்த மாதிரி ஏமாறாம கவனமா இருக்கணும்னு கத்துக்குச்சு. என்ன குழந்தைங்களா, எப்படி காக்கா ஏமாதிச்சு பாத்தீங்களா? பாவம்ல. இதனாலதான் நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். அடுத்து இன்னொரு கதையில மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.